தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் விக்னேஷ் கல்லூரி விடுதி கழிப்பறையில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் போடி அருகே மேல சொக்கநாதபுரம் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் 1ஆம் ஆண்டின் அரியர் தேர்வு எழுதுவதற்காக விடுதி அறையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று முழுவதும் வெளியே வராததால் சந்தேகம் அடைந்த சக மாணவர்கள் மற்றும் விடுதி காவலர் ஆகியோர் கழிவறையை உடைத்து பார்த்தபோது மாணவர் விக்னேஷ் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த பெற்றோர் கழிவறையை பார்த்தபோது அதிகப்படியான இரத்தக்கரை இருந்ததால் மகன் பிறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கல்லூரி விடுதி கழிவறையில் மாணவர் ரத்தத்துடன் பிணமாக கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் நேற்றுக்கு நைட்டில் எங்கள் பையனை இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நேற்று நைட்டு 4 மணிக்கு இங்கே வந்துட்டோம். காலையில் 4 மணிக்கு போடிக்கு வந்துட்டோம். எங்கள் பையனை காட்ட சொன்னதுக்கு இது வரைக்கும் காட்டலை. இப்போ தான் போய் நாங்கள் பார்த்தோம். ஆனால் கழுத்தில் அப்படியே கயிறு கட்டின மாதிரி அப்படியே இருவன மாதிரி இருக்குது. காற்றுல காயம் இருக்குது. சைட்லேயும் காயம் இருக்க மாதிரி தெரியும். அதுக்கு மேலே எங்கள் பையனை உடம்ப காட்டலை. இது வரைக்கும் ஒன்றும் காட்டலை. வந்ததுலேருந்து எங்கள் பிள்ளைய பார்க்கவே விடலை சார். அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. எதுக்காக இப்படி மறைக்காங்க? பையன் நார்மலான டெத்துனா இவங்க எதுக்கு மறைக்கணும் சார்? கேட்டால் அது இதுன்னு அங்கே போங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் அங்கே போனால் அங்கே காக்க வைக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போங்க. நாங்கள் ஹாஸ்டலில் அங்கேயும் காத்திருந்து கடைசியில் போலீஸ் திறந்து கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுது சார். அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே பாத்ரூமில் லெட்டின்லேயும் கோப்பையில் நிறைய கிடக்கு சார். கோப்பையில் கிடக்கு, வெளியிலையும் கிடக்கு சார் ரத்தம்.